வணக்கம். நான் நடை போட்டு வருவதை காண இடை போட்டு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம். சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நாள் 10/5 நாள் 10/5/2025 சனிக்கிழமை. தொகுதி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், ஆரூரின் அமைதி காவலன், ஆற்றல் மிகு உயிரினும் மேலான மாவட்ட கழக செயலாளர் பூண்டியார் தலைமையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் திரு ஜெகவீர பாண்டியன் ஐயா அவர்களையும், சிறப்புரை திருவாளர் கவிஞர் தி வேளாங்கண்ணி பொன்னிவளவன் ஐயா அவர்களையும், தங்க குணசேகரன் ஐயா அவர்களையும், நன்னிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு மனோகரன் அவர்களையும், நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கேப்டன் SM செல்வராஜ் அவர்களையும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்டகுடி கணபதி அவர்களையும், முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வரதுகோ ஆனந்த் அவர்களையும், பேரூர் கழக செயலாளர் சிவ தியாகு அவர்களையும், நகர கழக செயலாளர் நன்னிலம் வி பக்கிரிசாமி அவர்களையும், பேரூராட்சி தலைவர் கீதா நாகராஜன் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் AS குமார் அவர்களையும், பேரூராட்சி தலைவர் ராஜசேகரன் அவர்களையும், கழக நிர்வாகிகள், பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றின் உரையை தொடர்கிறேன். சாதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாறு புரிய வேண்டும். இதோ வரலாறு. நாகப்பட்டினத்தில் பிறந்த மாணிக்கத்தின் வாழ்க்கை வரலாறா? சரித்திரம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என வாழ்ந்த விலையில்லா மாணிக்கம். தமிழ் மாணிக்கம், அரசியல் சாமுராய், பெருந்தலைவரினும் பற்பளவாய் வாழ்ந்தவரின் கலைஞர் கருணாநிதி. அந்த மாணிக்கம் பெற்ற முத்தின் அரசியல் சாதனைகளை விளக்க வந்தவளே நான். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு. தந்தையின் அரசியல் நோக்கங்கள் அழியாமல், திராவிடத்தின் அரசியல் குன்றாமல், நவீன முறையில் அரசியல் புரியும் மா மன்னன், வாக்குறுதிக்கே வாள் சூட்டிய பேரரசன், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த அனைத்தையும் காப்பாற்றியவர். விளம்பரமே விதி என மாறி போன காலத்தில் விதிவிலக்காய் திகழ்கின்றார் நம் தளபதி. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பைகளில் தன் புகைப்படத்தை பதிக்க கூடாது என்று ஆணையிட்டவர். தரமான மருத்துவர்கள் பெறும் முயற்சியை தடுக்கிறார் என கேலி பேசுகிறார்கள். அதுதான் நீட் விலக்கு. ஆனால் நீட் தேர்வுக்கான பயிற்சி மையங்களின் கட்டணங்களை கேட்டாலே கதி கலங்குகிறது. பின்தங்கிய மாணவர்களின் நலனை கருதி தளபதி நீட் தேர்வை எதிர்த்தார். தினம்தோறும் வேலைக்கு செல்லும் பெண்களின் நலனை கருதி கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், குடும்ப தலைவிகளுக்கான மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். கேட்க கேட்க இனிமைதானே. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். மகளிரின் சுய உதவிக்குழு கடனில் 2555.99 ரூபாய் கடன் தள்ளுபடி. கோடி கடன் தள்ளுபடி. பெரியாரின் வழியிலேயே பெண்களுக்கு சுய உரிமை அதிகரிக்கும் பெருங்காவலன். இல்லம் தேடி கல்வி திட்டம், உழவர் சந்தைகள் சீரமைப்பு, வளரும் பிள்ளைகளுக்கு காலை உணவு அவசியம் என புரிந்த ஆற்றல் மிகு முதல்வர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதிகரித்த வேலை வாய்ப்பு, மினி டைட்டில் பார்க், புதிய நவீன முயற்சி, தமிழகத்தின் பாரம்பரியத்தை அதிகரிக்கும் வகையில் திரு உருவ சிலைகள் அமைத்தல், மணிமண்டகள் அமைத்தல். 2026 முதல்வர் 200 இடம் வெல்வோம் என்று கூறினார். ஆனால் ஆரூர் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் 201 இடம் வெல்வோம் என்று கூறி திமுக வாழ்க, திமுக வாழ்க,